இன்னைக்கு அந்த சுரேஷை தோக்கடிக்க விட மாட்டேன். இன்னைக்கு ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிறேன். துண்டகா பையா வாடா வாடா, உனக்கு எனக்கு நீ ரன்னிங் ரேஸ்ரா. ஓகே ரைட்டு. இன்னைக்கு எனக்கு பப்ளுக்கு செம்ம ரன்னிங் ரேஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு தெரிச்சு விட்டு பாத்ரூமுக்கு வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனை பீட் பண்ணி எப்பயும் முந்திட்டு வந்துட்ட மக்களே. அப்பாடா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டருக்கு போயிட்டா எண்ட் லைன் வந்துடும். அப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படியே நம்ம சும்மாவா எவ்வளோ பெரிய ஆளாச்சு நம்ம. அப்பாடா வாங்க வீட்டுக்கு போல மூச்சு வாங்குது. இப்போதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அடம் ஒக்க முக்கம் எப்படா வந்தாடே அடே அடே வந்தன்னு வச்சுக்கோனியா. முக்கிய செய்திகள். இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டு பத்லு சிட்டி சீக்கிரட்டா ஒரு இடத்துல வந்திருக்கு. அத்தாடி இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ பத்துல சிட்டி வந்திருக்குதா. ஓகே ரைட்டு. இன்னைக்கே இப்பயே போய் பார்த்தா ஒண்ணுமே. ஓகே பைக் எடுத்தாச்சு. இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டோ பத்துல சிட்டி எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சா ஒண்ணு மக்களே. ஆஹா அங்கே பாருங்க தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் தெரியாது. ஆஹா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாலமே இல்லை, திடீர்னு இங்கே ஒரு பாலம் தெரியுதே. அப்போ இங்கே தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மோட்டோ பத்துல சிட்டிக்கு போகிற வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாலத்தில் ஏறியாச்சு. இப்போ இந்த பாலத்திலே ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டியை விட்டு போக வேண்டியது தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ பத்துல சிட்டிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே என்னடா கடல்லாம் போகுது. ஆஹா நம்ம ஊர் பாம்பன் பாலம் மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் வழியெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்களே. ஆஹா அங்கே பாருங்க பெரிய சிட்டி ஏதோ தெரியுது. ஆக்சுவலி நம்ம மோட்டோ பத்துல வில்லேஜ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க ஐயோ எனக்கு ரொம்ப இதாகுது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேமில் கொண்டு வருது எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து டக்குன்னு மோட்டு பத்தில் பிடிச்சா லைக் போடுங்க. அப்படி என்னை பிடிச்சாலும் கொஞ்சம் லீடாக லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இது உண்மையா இல்லை கனவா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க நம்ம இந்தியன் பைக் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ பத்திலோட வில்லேஜ் இருக்குது. வர வாவ். ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆஹா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி இங்கே பாருங்க குட்டி குட்டி வீடு அப்படியே செதுக்கி வச்சிருக்கானுங்களே. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமோசா கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். அப்புறம் மோட்டு பத்தில் எங்கே இருக்கிறான்னு போய் தேடலாம். இவ்வளோ பெரிய வில்லேஜ்லாம் எங்கே போய் மோட்டு பத்தில் தேடுவோம் தெரியலையே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மோட்டு பத்தில் வில்லேஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆஹா வாசனை தூக்குது. ஆஹா அங்கே பாருங்க சமோசா வாசனை தூக்குது. வாங்க போயிட்டு சொம்சே அங்கே போய் சாப்பிட்லாம். வாங்க சுட சுட பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டீ கடையில் கூட ஒருத்தனும் காணுமே. எங்கடா ஊரில் இருக்கிற ஒரு வயவில் ஆலையை காணும். என்னடா நடக்குது. சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 சொமாசோ வாயில் அமைக்கிட்டு அப்புறம் மோட்டு பத்துட்டு எங்கே இருக்கிறான்னு போய் தேடலாம் வில்லேஜில். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சொமாசா சாப்பிட்டு இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது பஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏறி இந்த வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பஸ் வருமாங்களே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது ரைட்டா. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஏறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தலோட சிட்டியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மோட்டு பத்தில் எங்கே இருக்கிறானுங்க அந்த குண்டனுங்க எங்கே இருக்கிறானுங்க போய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் பஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறியாச்சு. ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸும் கிளம்பிருச்சு. இப்போ வாங்க நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டி கடை அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதே ஹாஸ்பிட்டலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தலோட வீடுலாம் இந்த சைடில் தான் இருக்கும். வாங்க காமிக்கிறேன் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக இருக்குல்ல வில்லேஜ் பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தில் வீடெலாம் இருக்கும். ஆனால் ஆளுங்க காணுமே மோட்டு பத்துலையும் காணும் எவனையுமே காணுமே. எங்கே போயிட்டானுங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டாக்டர் ஜட்கா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவெல்லாம் காணுமே டண்டனக்கா டானு. ஸோ இவன் எங்கே போயிட்டானுங்க நம்பர் 1 நம்பர் 2லாம். சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோதான் மக்களே இவ்வளோதான் நம்மளோட மோட்டு பத்தில் சிட்டியை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலை போட்டு வீசி தெரியாச்சு. அது எங்கே போனானுங்களே தெரியல. பைப்லைனுங்க ஆளையே காணும். எஸ்கே போய் ஓடி போயிட்டானுங்க போல். சரி விடுங்க நம்ம அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சரி இது எப்படி நம்ம வந்து இந்தியன் பைக்ஸில் கொண்டு வரது நீங்கள் எப்படி இது விளையாடுறது உங்கள் ஃபோனில் வச்சு அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸோ இதோட லிங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நிறைய பேர் மோஸ்ட்டாக குரூப்பில் இருப்பீங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வேணும் அப்படின்ட்டு. ஓகே ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே அனுப்பிச்சுட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டோம் இந்தியன் பைக்ஸில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் இது லைக் அந்த இது இருக்கிற லோடுக்கு எடுத்தீங்களா லோடில் போயிட்டு நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி லோடு பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கு நீங்கள் குரூப்பில் இருக்கிற லிங்கை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ
லிங்க் இல்லைனா எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு, ஆளே காணும். சரி, அடுத்து நம்ம சீக்ரெட்டான சீட் கோட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் மக்களே. ஸோ ஒரு டாப் 10 சீக்ரெட் சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஓகே, என்னது நியூவு பைக்கு ஆரியா ராயல் என்ஃபீல்டா, என்னடா வித்தியாசமாக போடுறேன், இருங்க போட்டு பார்ப்போம். என்னடா நடக்குது, இப்போ எங்கடா போகிறேன், என்னடா பண்ண அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ராயல் என்ஃபீல்டு வந்துருக்கு மக்களே. புது ராயல் என்ஃபீல்டா? நம்ம கேமில் ஒரு புல்லெட்டு தான் இருக்குது, இந்த புடு புல்லெட்டு. இதுக்கப்புறம் எங்கடா புல்லெட்டே இல்லையா நம்ம கேமில் அப்படின்னு கேட்பீங்க. இன்னொரு புல்லெட் வந்துருக்கு மக்களே, அது ராயல் என்ஃபீல்டில் ஒரு புல்லெட்டு. அது வந்து இப்போ நம்ம ஷோரூமில் இருக்குது, அங்கே போய்ட்டு அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஷோரூம் போயிடலாம். அங்கே போய்ட்டு நான் அந்த புது புல்லெட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஓட்டி காமிச்சிட்டு அடுத்து நான் வந்து எப்படி நீங்கள் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது த ராயல் என்ஃபீல்டில் வர தண்டர் பேர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மக்களே. இது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க இந்த புல்லெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லெட் தான், பார்க்க சூப்பராக இருக்குது. ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்போ பாருங்கள் எப்படி ஓட்டுறது மட்டும் எப்படி போதுன்னு மட்டும் பாருங்க. வாவ், செம்மையா இருக்கு. ஆனால் அந்த புடு புல்லட் சவுண்டு கேட்கல, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பைக்கு. சரி ஓகே, வாவ் சூப்பராக இருக்கே, சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இது எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக. ஸோ அந்த மெனுவில் தான் போய் இது கொண்டு வரணும். ஸோ இதோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே வாட்ஸ்அப் இதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதில் தான் இதுவுமே நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகே, ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டண்ட்டை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குது, வர்ற லெவலுக்கு போடு. இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய பைக்கு கார்லாம் புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அதனால் டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள், இது மேலே பயங்கரமாக பண்ணலாம் வீடியோ. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், என்னடா போடுறாடி, என்னடா பிக்கு ஜாம்பியா, ஐயோயோ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாமா? ஓகே ரைட்ரா. என்னடா அது டேய், என்னடா பிக்கு ஜாம்பின்னு கொடுத்தோன்னே எல்லாம் பெருசாகிடுச்சு. என்னடா இம்மாஞ்சோடு ஜாம்பி இருக்குது பக்கத்தில் போனால் என்ன நிலம்பரம் ஆகுறது. ஓகே ரைட்டு, இது எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட்டான ஒரு நம்ம கேமில் இருக்க ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய இது ஜாம்பி, ஓப்பா சாமியா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எதுவுமே பண்ண மாட்டேங்குது மக்களே. ஓகே, நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியோடு இருக்கிற பார்த்தீங்களா எறும்பு மாதிரி, ஆனால் கண்ணுக்கு தெரியல போல. சரி ரைட்டா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்குவோம். அப்படியேங்கப்பா ஒரே தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு ஜாம்பி. ஐயா என்ன இதுத்தியா, இது வாட்டர் ஜாம்பியாக இருக்கும் போலியே. நான் கூட கொஞ்சம் பங்கமாக இருக்கும், பெரிய ஜெயிண்டாக்கி காட்ஜிலா மாதிரி எப்படியே துரத்திட்டு வரும்னு பார்த்தா என்ன இப்படி படுத்துருச்சே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே எவ்வளோ இந்த மாதிரி ஜாம்பி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அடியாத்தி, என்னடா அங்கே அவ்வளோ ஜாம்பி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அம்மா மக்களே, எவ்வளோ ஜாம்பின்னு மட்டும் பாருங்களேன். என்னடா கொசு மாதிரி மிஞ்சிக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ள, என்ன நிலவரம் ஆகுறது இப்படிலாம் இருந்தால் ஊருக்குள்ள. ஏன்டா டே, ஐயோ இங்கே பாருங்களேன், போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி மட்டும்தான். அடேங்கப்பா, ஐயோ சாமி, இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரில் உயிர் வாழ முடியாதா சாமி. எவ்வளோ இருக்குது பாருங்களேன், போக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 100 இருக்கும் போல, 100க்கு மேலே இருக்கும் போல. இங்கே பாருங்களேன், போக அப்படியே வந்துகிட்டே இருக்குது, ஸ்பேன் ஆகிட்டே இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க, அடேங்க அப்பா, இதெல்லாம் சாவடிச்சு நம்ம ஊர் விட்டு வரட்டுறதுக்குள்ள நம்ம உயிர் போயிருண்டா. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறேன். அடோங்க அக்க பக்கா, ஐயப்பா சாமி என்ன அடிடா, எவன்டா அவன் நடு ரோட்டில் குப்பை தொட்டி வச்சுதே. சோபா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது ஸ்பீடு மோடா, என்னடா ஸ்பீடு மோடுன்னா எல்லாமே ஸ்பீட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க. ஓகே, என்னடா இது டே, அடே என்னடா இது, இது கூட இம்மா வேகம் வர்றான் அப்படியே பார்த்து வர்றாடே, காலையில் சுளிக்க போதே அம்மா சாமியா. ஐயோ என்னடா கேமே ஸ்பீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது போட்டோன்னே கேமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆயிடுச்சு மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடுறதுலேருந்து சரி, கார் மூவ் ஆகிறதுலேருந்து சரி. ஸோ அந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீட் ஆயிடுச்சு. உங்கள் பாருங்களேன், நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 5x 2x 3x எல்லாம் போட்டு பார்ப்போம்ல, அது ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி கேமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆயிடுச்சு மக்களே. ஆஹா ரைட்ரா, ஓடுறது மட்டும்தான் பார்த்தா போதும், கார் வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்குலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பாருங்களேன், ஸோ புல்லட்லேருந்து வர்ற ஸ்பீடு எல்லாமே, ஓடுறது கார் ஓட்டுறது எல்லாமே ஸ்பீட் ஆயிடுச்சு. சூப்பர், நான் வேற லெவலுக்கு இது எனக்கு பிடிச்சிக்குது ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னது 360 டிகிரியா? என்னடா 360 டிகிரினா என்னடா நடக்க போகுது இப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ பாருங்க, என்னடா இது, ஆடா
பாவி என்னடா உண்மையா 360 டிகிரியில் தெரியுது கேமரா ஆங்கிள் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, பார்க்க நல்லா இருக்குல்ல வித்தியாசமா. ஸோ நம்ம அந்த 360 இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் விளாக்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 360 கேமராலாம் மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ராங்க்லின் தலையில் மாட்டி விட்ட மாதிரி பாருங்களேன், 360 இது டிகிரியில் நம்மளுக்கு தெரியுது அந்த ஆங்கிள், கேமரா ஆங்கிள் இந்தியன் பைக்ஸில். வாவ், நல்லா இருக்குது இது பார்க்க கூட. ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேம் எங்கடா இப்படி தெரிச்சு விட்டு விழுவுறான். ஆஹா ரைட்ரா. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கேமே பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் மாறிடும். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த மாதிரி விளாட்லாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அடியுங்க அப்பா அடே ஐயோ இங்கே பாருங்கள், சூப்பர் ஜம்ப் கொடுத்தோம் பாருங்க. அப்படியே இந்த இதே எப்படி சொல்கிறது, இந்தியன் பைக்ஸே அப்படியே ஃபுல் மேப்பு தெரியுது. அடே கப்பா. ஓகே, இப்போ நம்ம பைக் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பைக் ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்களா 360 டிகிரியில் தெரியுது. செமையாக இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதோட பயங்கரமாக ஒன்றுலாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் போடுங்க. ஸோ செம்மையாக இருக்கும் போது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிடலாம். இதுக்கு மேலே இது வேறு ஒன்றும் பார்க்குறது இல்லை. இந்த 360 டிகிரி அவ்வளோதான் மக்களே. ஸோ இங்கே பாருங்களேன், இப்படி போயிட்டே இருக்கும். பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பயங்கரமான ஒரு விஷயத்தை நம்ம இந்தியன் பைக்ஸில் கொண்டு வர போகிறோம். சீக்கிரட்டான ஒரு விஷயம். ஸோ என்னடா பிங்க்கு சிட்டியா, பிங்க் சிட்டினா பிங்க் சிட்டியாக மாறிடுமாடா இந்தியன் பைக்ஸை அப்படின்னு கேட்பீங்க. ஏன் மாறாது? இப்போ பாருங்க. அடு என்னடா பண்ணியிருக்க, என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரிலாம் போட்டால் வராது, அப்போ தான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஒன்று பண்ணாதான் இது மாதிரிலாம் வரும். அதில் என்னன்றதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பிங்க் சிட்டின்னு போட்டோன்னே பிங்க் சிட்டியாகவே நம்ம மாறிடுச்சுல்ல, மாற்றிட்டோம்ல மாஸ்ல. எப்படி? ஓகே, செமையாகுது ரைட்ரா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கலரை போடலாம். எனக்கு பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் பிங்க் சிட்டின்னு போட்டு விட்டேன். அடுத்த கலரை ஐயோ சரி, வேறு கலர் பிடிச்ச கலர்லாம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, ஸோ பிடிச்ச கலரு அடுத்தது நீங்கள் ஒரு கலர் சொல்லுங்கள். ஓகே, ஒரு எல்லோ கலர் வச்சுக்கலாம். எத்தனை பேருக்கு எல்லோ பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோ சிட்டி அப்படின்னு போடுவோம். ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பார்க்க அவ்வளோலாம் நல்லா இல்லை. ஸோ எல்லோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது, பட் பார்க்க எல்லோவாக இருக்குல்ல. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோலாம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுமார் தான். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாக எல்லோ கலரில் தெரியுது, பட் நம்ம பக்கத்தில் போக அது ஒரிஜினல் கலராக இருக்குது, எல்லோ கலராக தெரியல. ஸோ அந்த பில்டிங் தூரத்துலேருந்து பார்த்தா எல்லோ கலரில் தெரியுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே ரைட்டு மக்களே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்த ஒரு 2 கலர் போடுறேன். அதை போட்ட உடனே சிட்டியாக பயங்கரமாக ஆயிரும். அது 2 கலர் என்னன்றதை இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சிட்டி விளையாண்டது போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கலரை மாற்றி பார்க்கலாம். பயங்கரமான கலர்லாம் மாற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் சாம்பிள் தான். இதுக்கு மேலே பாருங்கள் பயங்கரமான கலர்லாம் இறக்குறேன். சரி ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் போடலாம். ஸோ இதுக்கடுத்து 2 கலர் நான் போடுவேன். அது பயங்கரமாக இருக்கும் போது. ஸோ க்ரீனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ வாங்க க்ரீன் சிட்டியாக மாற்றிடலாம். ஏதோ ஹேக்கர் உள்ள வந்த மாதிரியே இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. வாவ், வேற மாதிரி மக்களே. இங்கே பாருங்க, அங்கமாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. பச்சைன்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பயங்கரமான கலரு பிளாக். ஸோ ஏன்னா பிளாக்கு போட்டு ஃபுல் சிட்டியும் பிளாக்காக மாறிடும் மக்களே, இருட்டுக்குள்ளே போயிடும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குன்னு போட்டு பார்ப்போம். அடேங்கப்பா, நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பிளாக்குன்னு போட்டோன்னே ஃபுல் சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஏதோ பேய் உலகத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆஹா ரைட்ரா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கே பார்த்தீங்கன்னா பயத்தில் உச்சா வந்துடும் போல். ஸோ சமயம் இருக்குல்ல. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பிளாக் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் போட்டு நம்ம அடுத்து ஒயிட்டு தான் நம்ம பண்ணோம். ஸோ ஒயிட்டை கடைசியாக நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிளாக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒயிட்டு போட்டால் ஃபுல் ஒயிட் ஆகி கேமே கண்ணுக்கே தெரியாமல் போயிடுமா என்னன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் ஃபுல்லாக பிளாக்காக மாறிச்சு, இங்கே என்ன இருக்குன்னு எனக்கே தெரில. ஓகே ரைட்ரா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலர் போட்டு பார்க்க போகிறோம். சரி ஓகே, சூப்பர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்குது கேமு. ஸோ ஒயிட்டுன்னு போட்டோன்னே ஃபுல் ஒயிட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு பார்க்கிடலாம் வாங்க எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக ஒயிட்டு. ஸோ கொஞ்சம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மேலேருந்து லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நைட் மோட் பண்ணலாம். ஸோ நைட் மோடில் ஒயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்களேன். ஸோ நைட் மோடில் ஒயிட்டு அந்த இதை போட்டோன்னே இது பாருங்கள் பயங்கரமாக ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வருது
அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோடு தான். ஸோ இந்த மோடு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓகே ஆனிச்சுன்னா உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு Motu 10 சிட்டி, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டர் பைக் இருக்குல்ல, ஸோ அந்த பைக்கு, ஸோ அதோட இதெல்லாம் இருக்கும், ஃபைல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு விளையாடுங்க ஜாலியாக.